ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி எழுந்திருந்த நாம் எல்லாம் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளில் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக, தேவன் நன்றி சொல்லும்படியாக எங்களுடைய பலவீனங்கள், சோர்வுகள், எங்கள் அறியாமைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படும்படியாக ஒரு விஷயம் எல்லா வாய்த்த சொல்லுவங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அண்டவங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால மூடுங்கப்பான்னு சொல்லுவோம். உடைய பரிசுத்த மகிமையினால் எங்களை மூடுங்கன்னு சொல்லுவோம். தேவ கிருபையினால் எங்களை மூடுங்கன்னு சொல்லுவோம். எங்கள் ஆவி ஆத்ம சர்வ முழுவதுமாக நீர் ஆளுகை செய்யும்படியாக ஹல்லேலூயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாம துதிக்க போறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா பலவீனங்கள் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய பலத்தினால் ஆண்டவரே இடை கட்டுங்க. ஆண்டவரே ஒரு புதிதான ஒரு பலத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. என் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக, என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை எங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக, தேவ அபிஷேகம் இறங்கி வருவதாக, தேவ மகிமை கடந்து வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, தேவ மகிமை காணத்தக்கதாய் எத்தனை கிருபை செய்ய வேண்டும்படியாக எங்களை தாழ்த்தி நம்மளை கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா எங்களை ஆளுகை செய்வீராக. சொல்லுங்க எங்களை ஆட்கொண்டு அனல் மூட்டுங்கப்பா சொல்லுங்க. எங்களை ஆட்கொண்டு எங்களை அனல் மூட்டுங்கப்பா. மகிமை இறங்கி வரட்டும் என்று சொல்லுங்க. வல்லமை இறங்கி வரும் சொல்லுங்க. தேவ நாம மகிமைப்படுவதாக. எங்களோட தேவ நாம மகிமைப்படுவதாக. எங்களோட தேவ வல்லமை மகிமை ஆண்டவரே வெளிப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே தேவ ஆவி ஆளுகை செய்வீராக. தேவ ஆவி ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ வல்லமையான காரியங்கள் செய்ய வேண்டும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவ ஆவியானவரே நீர் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே சோர்வு நீங்க, பலவீனங்கள் நீங்க, உணர்ந்து வர செலுத்த பலனடையத்தக்கதாகப்பா இறங்கி வரும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதியின் வேளையில தேவ மகிமை, ஆண்டவர் துதியின் வேளையில தேவ மகிமை, வார்த்தையினூடா தேவ வல்லமை இடைப்படுவதாக இடைப்படும்படியாக செபிக்கிறோம்ப்பா. என் தேவ ஆவியானவரே நீர் ஆளுகை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் ஆண்டவரே நீ பலமான கிரியை நடப்பிக்கும்படியாக நம்ம செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் ஐயா கர்த்தரை கரம் கூட இருப்பதாக, கர்த்தருடைய வல்லமை கூட இருப்பதாக, கர்த்தருடைய அபிஷேகம் கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகிமை கூட இருக்கும்படியாக நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தை முடிவு வரைக்கும் ஆண்டவரே உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் துதி பலிகளை செலுத்தும்படியாக, மகிமையை செலுத்தும்படியாக, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, நாமத்தை உயர்த்தும்படியாக அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரை என்றைக்கும் இல்லாத ஒரு மகிமை, என்றைக்கும் இல்லாத ஒரு பிரசன்னம், என்றைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் இந்த இடத்தில் இறங்கி வரும்படியாக, நிரப்பும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சபையாராய், குடும்பங்களாய், தேவப்பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் தொடக்கத்தை முடிவு வரைக்கும் ஐயா கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, வல்லமைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, அபிஷேகங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக நீ நடத்தபடியாக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரா சங்கீத புத்தகம் 150வது அதிகாரம். சங்கீத புத்தகம் 150வது அதிகாரம்.
சங்கீத புஸ்தகம் 150 எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஏற்றுவோம். எல்லாருமாக முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவன் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு தேவன் ஒருவரை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிற மறவாதீங்க. தேவன் வல்லமை உள்ளவர், மகிமை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கார். இந்த சங்கீதத்தை வாசித்து தேவன் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுறேன். எத்தனை ஆயுதமா இருக்கீங்க, எத்தனை சந்தோஷமா இருக்கு, கர்த்தர் நல்லவரா இருக்க. வாசிப்புமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொன்மையோடும் அவரை துதியுங்கள். உருணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யானோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த கடைசி வசனத்தை வாசித்த உடனே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா என்றா, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்குள்ள தந்திருக்க வாழ்வு கர்த்தர் தந்தது. அப்படின்னு நீங்க சந்தோஷத்திலே மகிழ்ச்சியோடு நீங்க துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த வருத்தமும் வேண்டாம், எந்த சோர்வும் வேண்டாம். நீ கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சந்தோஷமா துதிக்க ஆரம்பிமா. சொல்லுவோம், நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாறாத கிருபைக்காய் நன்றி, அந்த விலகாத கிருபைக்காய் நன்றி, நேற்று மீண்டும் என்ன மாறாத கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே, ஹல்லேலூயா. ஓ தயவுள்ளவரே, நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட ஆத்துமா மேல ஆண்டவரே அவர் தன் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். எங்களுக்கு அவர் வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கிறார். எங்களை நோக்கி அவர் இந்த வேளையில நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிற மோங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்ன வண்ணமாய் நாங்கள் அவருடைய நாமத்தை இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு, முழு மனதோடு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த வேளையில உயர்த்தி அவருடைய நாங்கள் துதிப்போம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லா கனவும் துதியும் மகிமையும் உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். இத்தனை மாதங்களும் உங்களை நடத்தி வந்தீரே அப்பா. இயேசுவே, இந்த பாரத்தின் கடைசி நாட்கள் எங்களை வச்சிருக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சபாமையுள்ள தேவன். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர், சகலத்தை நடத்துகிற கர்த்தர். ஓ ரீபாமாமந்தூரியா, பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தராய் இருப்பவர் அவர் பரிசுத்தர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவர். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. உடைந்த நொறுந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர்தான் எங்கள் அடைக்கலம், அவர்தான் எங்கள் ஆறுதல், அவர்தான் எங்கள் நம்பிக்கை. நம்பிக்கை கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வச்சுவிடு. தலைமை சமைக்காது என்று சொன்ன வண்ணமாய் ஓ நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை இந்த வேலையில ஓ அவர் மேல எல்லா பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விரைந்து வச்சு நாங்கள் விடுதலையோடு இந்த வேலையில நாங்கள் துதிப்போம். ஆவியானவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மரண பரியந்தம் மட்டும் அவர்களை நடத்துவார். முடிவு பரியந்தம் மட்டும் அவர்களை அவர் நடத்துவார். அவர் நீதியில் உண்மை உள்ளவர், நீதியின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். எனக்காய் உங்களுக்காய் கல்வாரி மேற்றில கொல்கொதாவில் அவர் எங்களுக்காய் ரத்தம் சிந்திரவர். ஓ சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ அவர் அழகுள்ள தேவன், அவர் அருமையான தேவன், அவர் மகிழ்வுள்ள தேவன். அவர் சத்தியத்தில எங்களை போதிக்கிறவர், சத்தியத்தில எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவர். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ கண்களையும் கோட்டையும் துணையுமாய் இருக்கிறார். அவர் எங்களை ஆட்சி சேர்த்து
இருக்கிறவர் நீர் பரிசுத்தர் 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 கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் உங்களுடைய பாவங்களை எரிந்து போட்டு சொன்ன கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், எங்கள் விருதுகளை எல்லாம் மன்னிக்கிறவர், எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குறவர், எங்கள் பிராணனை அழுதற்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ கரங்களை தட்டி நாங்கள் இந்த வேளையில பாடுவோம். அவருடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்தி பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதால் என்று சொன்ன வண்ணமாய் ஓ நாங்கள் ஜீவனோடு வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்க ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஓ நல்லவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் இயேசு அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் இயேசு மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு
எங்கள் பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தர், ஒவ்வொரு பாவங்கள் யாவையும் நீக்கிறவர், அவரே பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். என் தேவன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். யார் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்னவன், உள்ள கையில வளைந்து வச்சிருக்கிறான். அவர் எங்களை அழைத்தவன், உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையின் தேவன், அவர் உருக்கம் நிறைந்த தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். அப்பா அம்மை துதிக்கிறோம். இயேசுவே கூப்பிடுகிற யாவருக்கும் ஏசப்பா நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஓ மாமா மந்தோரி, ஓ நீ மாமா மந்தோரி, ஓ நீ இரக்கமுள்ளவன். ஏசப்பா நீர் மன உருக்கமுடைய தேவன். எங்கள் மேலே இருக்கிற கர்த்தா, நீ பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நீர் ஒருவரே பரிசுத்தமானவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், நீர் ஒருவரே துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அப்பா அம்மை துதிக்கிறோம். கூப்பிடும் யாவருக்கும் நீர் அப்பா பலர் கொடுக்கிற தேவன், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனம், நீர் நல்ல தெய்வம், நீர் பரிசுத்த தேவனம். இயேசுவே நீர் மாறாதவன், நீர் மாறாத தேவன். தாயுமே மறந்தாலும் தந்தையுமே மறந்தாலும் அவர் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறோம். உள்ளங்கையில வாழ்ந்து வந்திருக்கிறவர், அவர் ஆலோசனை கத்தராய் இருக்கிறோம். எங்களை நடத்தினவர் நீர் பாற்றலான தோட்டத்தை போலவும் பற்றாத நதியை போலவும் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். என் சேனைகளின் கர்த்தர் அவர்கள் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஏழு முத்துவிளக்கள் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். கற்பித்த 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 ஓ எங்கள் தேவன், நம்பிக்கையின் தேவன், அவர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அனுப்புகிறவர், எங்களோடு பேசுகிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். அப்பா உடைய குருமைக்காய் சோத்திரம், உடைய இலக்கத்திற்காய் சோத்திரம், உடைய அன்புக்காய் சோத்திரம். அப்பா ஓ நன்றி நன்றி அப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி, தந்தே உமக்கு நன்றி அப்பா. ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டீங்க, ஒருபோதும் உங்களை விட்டு விலகிட மாட்டீங்க. ஏசப்பா நீங்க நல்லது, நல்ல தேவன், நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ நீ மாமா மந்தோரி, ஓ ஒரு மங்கரமக்காரி சிங்க மலமலமங்கரமக்காரி. ஓ நீரே எங்களுக்கு வெளிச்சத்தின் தேவனப்பா, இருளை வெளிச்சமாக்குறவர், துன்பத்தை நாடுகள் அழிப்பவர், வியாதியில் விடுதலை தருபவர். நீ நல்லவர் நல்லவர். ஏசப்பா உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவரே. அப்பா நீ பரிகாரியாய கர்த்தர் அப்பா. இதுவரைக்கும் எங்களை நிற்க வச்சிருக்கிறேன், இதுவரைக்கும் எங்களுடைய சபையை நடத்தி வருகிறீரே அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே நீ பெரியவர், மகிழ்வுள்ளவர், மகிழ்வுள்ளவர், மாறாதவர். ஏசப்பா ஏசப்பா நீ எங்களை மறக்காத தேவன். ஒருபோதும் எங்களை கைவிடாத, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத. அப்பா நீ நல்லவர் நல்லவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் அவர்களை மறக்க மாட்டார். எங்களை உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அவருடைய சித்தமே அல்லாமல் எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனம், அவர் தகப்பனம். குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவர், எங்களை நடத்துகிறவரை உண்மை துதிக்கிறோம், உண்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டவரை உண்மை தமிழ் துதிக்கிறோம், தோல்விக்கிறோம். ஓ நல்லவர் நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை
இருப்பீங்கப்பா. ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா. ஓ நீ நண்பனை கலங்காதே, ஓ நம்பிக்கை இழக்காதே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவன் உங்கள் கதவுகளை தட்டி கொண்டிருக்க என் தேவன் உங்கள் உள்ளத்தை கேட்கிறார். ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவர். ஓ நன்றி 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 அப்பா. அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தரப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு. ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா உண்மை துதிக்கிறோம் அப்பா. பூரண அளவுள்ளவரே, பல்லாயிரங்களிலும் சிறந்தவரே, பெரியவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. வாழ்வது நான் அல்ல, என்னிலே என் இயேசு வாழ்கிறான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஓ நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம் அருகில நிற்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாருமே நாம் அழுதப்படலாம். என் ஆண்டவர் நான் இருக்குன்னு சொன்னாரே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ யாருமில்லை நாம் எல்லாம் அழுதப்படுதெல்லாம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னாரே. அவர் சொன்னாலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொன்னாலே. எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை நிந்தங்கள், எத்தனை அவமானங்கள், அத்தனை மக்களுக்கு கத்தனை வாழ வைத்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி. தேவன் அருளிய சொல்லே மொழியா இவருக்கு
மகிழ்வேன். ஒரு காலம் சொல்லி நான் ஆண்டவர் வார்த்தையில் கடந்து போக போறேன். எல்லாரும் மாறி விடுவாங்க, எல்லாரும் மாறி விடுவாங்க. தேவன் ஒருவரும் மாறாதவராயிருக்கிறார். இதை கண்ணீருடன் என்ன சொல்றேன், தேவன் ஒருவரும் மாறாதவர். இந்த சரீரத்தை ஜீவனை கொடுத்தது என் ஆண்டவர், வாழ வைத்தது என் ஆண்டவர், சுகந்தது என் ஆண்டவர், உயிரோடு வைத்தது இயேசு. என் ஆண்டோட ஒரு வார்த்தை மாத்திரம் போதும். அவசரமே அழாதே மகனே, மகனே அழாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொன்னாரே. அந்த ஆண்டோடைய வார்த்தை தான் இன்று வரைக்கும் வாழ வைக்கிறது. சுகம் பெற ஜீவன் எல்லாம் என் ஆண்டோட வார்த்தை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ. நான் நல்லா சொன்னேன், இருக்கிற நாட்கள் வரைக்கும், வாழப்போற நாட்கள் வரைக்கும் உன் நாவுகள் கர்த்தரை துதிப்பதாக, உன் நாவுகள் கர்த்தரை பாடுவதாக, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதாக. நீ கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. நீங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக இருக்கிற நாட்களுக்கு தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, தேவனை துதி, தேவனை பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி. நான் உள்ளத்தினால நான் சொல்றேன், உங்களை துணை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, உங்களுடைய தேவை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. இருக்கிற நாட்கள் வரைக்கும் நான் கர்த்தரை பாடிக்கொண்டேதான் இருப்பேன், கர்த்தரை துதித்துக் கொண்டே. யார் இருந்தா எல்லாம் கர்த்தரை நான் பாடிக்கொண்டேதான் இருப்பேன். தானி ஒரு மனுஷனா இருந்தா கூட நான் துதித்துக் கொண்டேதான் இருப்பேன். என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை பாடணும் மாதிரி இருக்கு, கர்த்தரை துதிக்கணும் மாதிரி இருக்கு, இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொல்லுங்க ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ரிபாரா பாபா நாம சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஒரு சந்தோஷமா எல்லாம் எழுந்து ஒரு பாடலை பாடி அந்த வார்த்தைகளை கடந்து போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாரா பாபா ராபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்ன கைவிடல. பெருமையா நான் கடந்து வந்தேன், திருமறிவாளன் எனக்கு தந்தீர். பெருமையா
நாங்கள் கைவிட மாட்டார். எத்தனை இடர்த்தனை சூழ்நிலை நெருக்கடி வந்தாலும், யார் விட்டு விலகினாலும் என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த நாள் வரைக்கும் இதை பாடுறோமே, இந்த நாள் வரைக்கும் இதை துதிக்கிறோமே, என் தேவனுடைய கிருபை மாறவே இல்லை, தேவனுடைய தயவு மாறவே இல்லை. ஆண்டோட தயவு இந்த மத்திய பெரிதா இருக்கணும். ஆமென். இயேசு ரொம்ப நேசிக்கிறார். யாருக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவர் நல்லவர். ஆமென். எதை சொல்றீங்க? ஆண்டவர் நல்லவர். எப்பவுமே ஆண்டவர் நல்லவர்தான். இருந்தாலும் இல்லாமட்டாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கூட இருப்பன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா கூட இருப்பவன்னு சொல்லி கூட இருக்கிறது நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான். நான் சொன்ன ஒரு விளங்க என்ன சொல்றேன், கூட இருப்போன்னு சொல்லுவார்கள், விலகிடுவார்கள். கூட இருப்பேன்னு சொல்லி கூட இருக்கிறது நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான். அவர் நல்லவராக இருக்கிறார். யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெரிய கடவுள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் அது மாறாதவைகளாக இருக்கிறபடினால கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? ஆமென். இன்னும் துதியுங்க. என் தெரியுமா, எத்தனை போராட்ட நெருக்கடி வந்தாலும் துதிக்கவன் ஏற்றுக் கொண்டுதான் இருப்பான். ஆமென். கர்த்தர் மூழ்கி போக விடவே மாட்டான். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் நான் உங்களுடைய நாட்கள் சொல்லி வர காரியம் தெரியுமா, தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். இன்னைக்கு பிரச்சனைக்கு முன்னதாக மண்டியிடாதே, தேவனுக்கு முன்பதாக மண்டிட்டுப்பா, தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டுப்பா. கர்த்தர் உடைய சிறை இருப்பதை மாற்றியாவா. தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை கனப்படுத்துங்கள், தேவனை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. ஏன் இத்தனை வியாதிகள், ஏன் இத்தனை போராட்டம், ஏன் இத்தனை சஞ்சலம், ஏன் இத்தனை வேதனை தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கவில்லை, கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை, கர்த்தரை துதிக்கவில்லை, கர்த்தரை கொடுக்கும் நேரத்தை நீங்க சரியாய் கொடுக்கவில்லை, கர்த்தர் நீங்க சரியான நேரத்தை தேடவில்லை. உண்மையாய் தேட யாவருக்கும் கர்த்தர் சம்பூர்ணமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 நாளாம் புத்தகம் போன வாரம் நாம தியானித்த வார்த்தையில ஒரு சில காரியங்களை தியானித்து கடந்து போகிற கர்த்தர் நல்லவர். 2 நாளாம் புத்தகம் 20வது அதிகாரம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், கவனிக்கிறீங்களா சொல்றது, எத்தனை எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்மோடு உங்களோடு கூட இருக்க போவது சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோரை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவரை தேடுவோரை பிரச்சனை மேற்கொள்ளாது. ஆண்டவரை தேடுவோர்கள் பிரச்சனையை மேற்கொள்ளுவார்கள். ஆண்டவரை துதிப்போர்கள் நான் பிரச்சனையை மேற்கொள்ளுவார்கள். ஆண்டவரை பாடுபவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மை தோற்கடித்து விட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். சொல்லுங்களாமே வரவாய். உங்களுக்கு இருக்க ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, உலகத்தில் இருப்பவரை காண நமக்கு இருக்கிற ஆண்டவர் சொல்லுங்களே சத்தமா, உச்சமா சொல்லுங்க, பெரியவர். அவர் பெரியவர். சின்னதா செய்ய மாட்டார், பெருசதான் செய்வார். பெரியவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாசமான ஆச்சரியமாக இருக்கும், அது மகிமையுள்ளதாக இருக்கும். நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அவர் அதிகமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சரித்திரம் நீங்க வேண்டுமா, உங்க சாபம் மாற வேண்டுமா, வியாதி மாற வேண்டுமா, இன்றைக்கு நீ முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை மாற்றுவா.
கர்த்தர் மாற்றுவார். எங்க ஆண்டவர் ஆகாத காரியம் ஒன்றுமே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். ஹalleluya. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வேண்டும் எல்லாம் விளைவிட்டாலும் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹalleluya. யார் விளைவிட்டாலும் சரி கர்த்தர் கூட இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் கூட இருக்க மனுஷன் எப்பொழுதும் சிங்கத்தை பக்கம் பிரிப்பான், ஆர்ப்பரிப்பான். என்ன தனியாக இருந்தாலும் அவன் ஆர்ப்பரிப்பான். ஹalleluya. என்ன சொன்னேன்? இன்னும் உங்களை பாசனே கர்த்தர் கூட வச்சிருங்க. கர்த்தர் கூட வச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினாலே, நமக்கு அளிக்கப்பட்டாலே, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாசமே கிறிஸ்து பிறப்பை எவ்வளவு கொண்டாடுறோம். நாங்களும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட போகிறோம். அவர் வந்தது நோக்கம் என்னுடைய சாபங்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்பு எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் வந்தார். அப்ப நாம தரித்திரமாய் வாழ முடியாது, ஐஸ்வர்யவான்களாய் வாழவோம். எதுல ஐஸ்வர்யம் தெரியுமா? சந்தோஷத்தில் ஐஸ்வர்யம், சுகத்தில் ஐஸ்வர்யம், மகிழ்ச்சியில் ஐஸ்வர்யம். ஆளலையோ உன் வீட்டில் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷமும் சுகமும் இருப்பதாக. ஆளலையா. தேவன் நல்லவர். இன்னைக்கு வாழாமல் இருக்கிற வியாதி நமக்கு தொடர்ந்து படியா என்ன சொல்றேன்? துதியுங்கள், துதியுங்கள், அதை மையப்படுத்துங்கள். பெரிய சேவா. ஆமே. ஹalleluya. இந்த இரண்டாம் புத்தகம் ரொம்ப பிடிச்ச புத்தகம். ரொம்ப அழகா எழுதப்பட்ட காரியம். மறுபடியும் முதல்ல வாசித்து கடந்து போக கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாங்களும் எப்படி ஜெயம் பெறுகிறோம் தெரியுமா? எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் தெரியுமா? எப்படி என்னை உங்களை என்னை ஆசிர்வதிக்க தெரியுமா? எப்படி எனக்கு முன்பாக இருந்த தடைகளை மேற்கொள்வேன், ஜெயிக்க எப்படி தெரியுமா? என் தேவனால, என் ஆண்டவரால, என் ரட்சகரால. என்னை தெரிந்து கொண்டாரே, என்னை உங்களை தெரிந்து கொண்டாரே. நான் பாக்கியவானா இருந்ததால் அவனை தெரிந்து கொள்ளவில்லை, பாவியா இருந்ததுனாலதான் அவனை தெரிந்து கொண்டார். ஹalleluya. சொல்றேன், அவர் என்னுடைய நீதியை பார்த்து என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நீதிமானா இருந்தபடிதான் தான் என்னை தெரிந்து கொண்டார். ஹalleluya. நீதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன், அவர் நீதிமானா இருந்தார். ஹalleluya. தம்முடைய நீதி நமக்கு வெளிப்படுத்தினார். ஹalleluya. நான் பாவியா இருந்தேன், அவர் தம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. என் தேவன் நல்லவர். என் தேவன் கொடுத்த கிருபை. நான் இன்றைக்கு எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும். அதனாலதான் இந்த சத்தம் நான் பேசுகிறேன், நல்லா இருக்கணும். ஹalleluya. இந்த சபையில ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போயிருக்கோம் எல்லாரும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டு தான் கடந்து போனாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதி வைப்பார். உற்சாகம் ரொம்ப நன்றி. உங்களை ஆசீர்வதித்து வைப்பார். இதை பார்த்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தேவன் நல்லவர். ஹalleluya. நீங்க நம்புங்க என் ஆண்டவரை. ஹalleluya. அதான் நான் ஒரு பாட உண்மையெல்லாம் நான் யாரிடத்துல ஆண்டவரை போவேன். வாழ்வதின் வசனம் எல்லாம் உம்மிடத்துல இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கிச்சா? வாழ்வதின் வசனம் எல்லாமே அவரிடத்துலதான் இருக்கிறது. அப்ப அவரிடத்துல வந்தவங்க அவருடைய வசனத்தை கேட்டு வாழ்வடைவார்கள், சுகமடைவார்கள். இன்னும் வியாதி மாறலன்னு நீங்க இருக்கிறீங்களா? நான் ஒரு காலம் சொல்றேன், ரகசியம் சொல்றேன். முழங்கால் படி, ஒவ்வொரு நாளும் முழங்கால் படி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை அகல வேண்டும், இந்த சூழ்நிலை விடுதலையாக வேண்டும். ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த போன கொஞ்சம் தூக்கி அங்கே வச்சு பாருங்க. ஆராதனையில போன பக்கத்துல வச்சிருக்காதுங்க. நான் சொல்றேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை அது பறித்து விடும். ஹalleluya. ஹalleluya. எனக்கு விருப்பம், நல்ல பொண்ணு பண்ண விருப்பம். ஆனா ஆராதனை வழியில யூஸ் பண்ணாதீங்க. பரிசுத்தரை மையப்படுத்தி பாருங்க, நல்லா இருப்பீங்க. ஹalleluya. வாசிக்கணுமா? முதல்ல வாசிங்களா? இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும்
அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விதமா யுத்தம் பண்ண மாட்டாங்க. இப்ப உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல அழித்து விடலாம், ஏதாவது நெருக்கடியை கொடுத்தால் சில சூழ்நிலை நம்ம நெருக்க ஆரம்பிக்கும். பணத்தேவை நமக்கு அதிகமாய் இந்த நாட்கள்ல நமக்கு பணத்தை அதிகமாய் நம்ம நெருக்கும். சில பிரச்சனை நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக, உங்கள் சமாதானத்தை பறித்து விடும்படியாக, உங்கள் வாழ்க்கையை அழித்து விட முடியும். பாருங்க, யோசபாத்துக்கு ஒரு மனுஷனுக்கு உள்ளமாக பாருங்க எத்தனை ஜாதிகள் எழுப்பினார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேவன் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தொலைத்து விடும்படியாய், உங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போகும்படியாய் எப்படிப்பட்ட பிரச்சனை சுழண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் கம்பேரிப்பேன், இன்னும் பாடுவேன். தேவனுக்கு உண்மையாய் பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு மண்டி இடாதீங்க. யோசபாத்து விதமா இத்தனை ஜாதி வந்தார்கள். ஆனால் முதல்ல பயம் வந்தது. ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை சமத உபவாசம் பண்ணுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு ஆலோசனை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரியா, கர்த்தரை எப்படி இன்னும் ஆராதிக்கலாம், இப்ப இன்னும் எப்படி கர்த்தரை தேடலாம், இன்னும் எப்படி கர்த்தர் சமத்தில் இன்னும் கிண்டி செய்யலாம், இன்னும் எப்படி பிரசன்னத்தை வாசிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை உங்களுக்கு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல எங்கேயோ போய் அடிபட்டு வந்து நூறு தான் கடைசியில தான் தேவனத்தை தேடுவான். உங்களுக்கு தெரிய வேண்டியது, முதல்ல தேவ சமூகத்தை தேட ஆரம்பிச்சுப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு படங்கள் எல்லாம் என்ன சொல்ற, படங்கள் எல்லாம் ஏன் நமக்கு வீண் விளையம் போக தெரியுமா? ஏன் இன்னைக்கு உழைச்சமும் தரத்த முடிச்ச வாழ்க்கை வாழ்றது தெரியுமா? சொல்ல, கர்த்தரை கொடுப்பதில்லை, அந்த சமத்தை உண்மையா தேடுவதில்லை, அந்த சமத்தை உண்மையா வருவதில்லை. வந்தாலும் எங்கேயோ சிந்திய வச்சு கொண்டு இருப்பது. ஆனா இது உங்களை வாழ விடாது. இந்த இடத்துல முழுமுள்ளத்தோட முழுக்க இருந்துப்பா, நீ ஆசீர்வாதமாயிருப்பா. ஹல்லேலூயா. அவே யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஏனோ யுத்தம் பண்ண வந்தார்கள், என்ன அழித்து விட வந்தார்கள். உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலை என்னத்துக்காக வருது? உங்களை வாழ வைக்க வருதா? இல்லை, அழித்து விடுவதற்காக. மனுஷ வார்த்தைகள், பொல்லாத காரியங்கள், பொறாமைகள், நகைப்புகள், எதிர்ச்சல்கள், இன்னைக்கு சொல்ற வன்கண்ணின் ஆவிகள், இன்னைக்கு குறை சொல்ற காரியங்கள் எல்லாமே உங்களை தேடி வருதுன்னா அது உங்களை வாழ வைப்பதற்கு அல்ல, உங்களை அழித்து விடுவதற்காக. அந்த சூழ்நிலை வரும்பொழுது நீயோ என்றால் இன்னைக்கு கர்த்தரை தேடுவதற்கு ஆலோசனை பண்ணிக்கொண்டே இரு, கர்த்தரை தேடிக்கொண்டே இரு. கர்த்தர் வழிகளை நமக்கு உண்டாக்குவா. கர்த்தர் நமக்கு வழிகளை உண்டாக்குவா. நான் சொன்னவர்களை விளங்குதான் தெரியல, கர்த்தர் வழிகளை உண்டாக்குவா. ஆமே, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில வழிகளை உண்டாக்குறவர், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குறவர், சிவந்த சமுத்திரமாயிருந்தா பிளந்து நடத்துறவர், செம்மையான வழி நடத்துவா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செம்மையான வழி நடத்துவா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவருங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் ஏன் அடிக்கப்பட்ட தெரியுமா? என்னுடைய பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய சாபத்துக்காக. ஹல்லேலூயா. நேற்று ஒரு கிளிப் பண்ணி பார்த்தேன். அதை அவங்க எடிட் பண்ணி இருந்தாலும் அந்த அடிகளுடன் சமர்ப்பிக்கப்பட்டதை கூட பார்த்தேன். என் ஆண்டவர் தேவனுடைய குமாரன், அவர் நமக்காக அடிப்பட்டார். நம்முடைய பாவங்கள் கழுவ அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு தனி ஒரு மனுஷனுக்கு இத்தனை ஜாதிகள் எழுப்புற பொழுது, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அழகா இருந்தா, உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தா, ஒரு வன்கண்ணின் ஆவி கிரேசி ஆரம்பிக்கும், ஒரு பொறாமை ஆவி கிரேசி ஆரம்பிக்கும். அதற்கு வழி என்ன தெரியுமா? அதை மேற்கொள்ளும் வழி என்ன தெரியுமா? துதித்துக் கொண்டே இரு,
பாடிக்கொண்டே இரு. கர்த்தர் சமூகத்துல ஆடி பாடி கொண்டாடி கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் இப்ப இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற பிரச்சனை, இப்ப சில பேர சூழ்நிலை நெருக்கடி, சில பேருக்கு சில காரியங்கள், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலை இந்த தேசத்துல. ஆனா சில சொல்லுவார்கள் இப்படித்தான் நடக்க போறது, நீ ஜாக்கிரதையாயிரு, இப்படித்தான் நடக்க போறது, நீ கஷ்டப்பட போகிறாய். சில காரியங்கள் சொல்லுவார்கள். நான் சொல்றேன், நீயோ என்றால் கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கும் வழியை உண்டாக்கிப்பார். சில வந்து பயப்படுத்துவார்கள். சில வார்த்தைகளை கேட்டு நாம பயந்து போய்விடுவோம். சிலர் சொல்ற வார்த்தையை கேட்டாலே போயிடலாம் என்று தோணும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது யாரும் பறிக்க முடியாது. கர்த்தர் நியமித்ததை யாரும் தர முடியாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. நான் சொன்ன எந்த சூழ்நிலை விரோதமாய் வந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயிப்பதை கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் கிருபையோடு அதனால சொல்றேன், எந்த வார்த்தை அவர்கள் வந்து இவ்வளவு ஜனங்க வந்து யோசமாக சொல்றார்கள், உங்களை சொல்லுகிறார்கள் நீ இனி இந்த தேசத்தில் இருக்க முடியாது சொல்லலாம். ஆனா நீயோ என்றால் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தரை பாடுவதற்கும் கர்த்தரை கொண்டாடுவதற்கும் வழியை உண்டாக்கிப்பார். ஹல்லேலூயா. வழியை உண்டாக்கிப்பார். உனக்கு கர்த்தர் பாதையை திறப்பார். கர்த்தர் பாதையை திறப்பார். ஏன்னா சொல்றா தெரியுமா, இவ்வளவு ஜாதிகள் எழுப்பி வந்த பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு மோசேஸ் போய் சொல்றான், எங்கள் ஜனங்களை போக விடு, நானும் என் ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக அடிமைப்பட்டிருக்கார்கள், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. ஆனா விட்டான். ஆனா அவர் கடந்து வர சிவந்த சமுத்திரம், எந்த சிவன் தெரியாது, பின்னால பார்வோடு சேனை ரதங்களோடு குதிரையோடு, ஆனா முன்னால சிவந்த சமுத்திரம், வழியில்லை, போவதற்கு வழியில்லை. மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தா, கர்த்தர் சொன்னா, உன் கையில வைத்திருக்க தடியை எடுத்து சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்த. இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிளந்து வழிய விட்டது. அப்ப உங்களுக்கு முன்பதாக வருகிற எந்த சட்டமா இருந்தாலும் சரிதான், நீங்கள் கர்த்தரை உண்மையா இருந்தால் கர்த்தரோட பாதையை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரோட பாதையை உருவாக்குவார். ஆனா நீங்க உண்மையா இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தேவனை பாடுவது கொண்டு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உபவாசத்தை கொண்டுங்கள், ஆனா துதிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள், ஆராய்ந்து ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரியார்கள் செய்வார், பெரியார்கள் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை ஆராதிக்க விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த பிள்ளைகளை நான் உங்களை பார்த்து என்னோட பிள்ளைகளை நம்ம சொல்றேன், நீங்க நல்லா இருக்க இந்த வழியை சொல்லுங்களா. ஹல்லேலூயா. சிலவர் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருங்க. அப்படியா? யாரா? யோசபாத்துக்கு தனி ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஏராளமான, நான் வாசிச்சு உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா? விளங்கினாமே சொல்லுங்களேன். இப்ப இந்த வார்த்தை சொல்லபடி ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இப்ப உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அது உங்களால, இன்னைக்கு நாங்க சில கூட சொல்றோம், ஆண்டவரே நடக்க முடியல, ஆண்டவரே என்ன நடக்க முடியல. நம்ம யார்கிட்ட சொல்ல வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குது உங்களுக்கு. நான் சொல்றேன், எங்களால கூட சில நடக்க முடியல, பலன் இல்ல, நிக்க பலன் இல்ல. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார். நீங்க உங்களுடைய காரியத்தை சொல்லுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவளைங்க சொல்றவளைங்க, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார்.
ஹalleluya. நீங்க இந்த உலகத்தின் ஸ்டார்களை எல்லாம் கொண்டாடுவதை காட்டிலும் இயேசு என்ற சூப்பர் ஸ்டாரை கொண்டாடிப்பா, உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஹalleluya. இயேசுவை கொண்டாடுங்க. ஹalleluya. இயேசுவை மயப்படுத்துங்க. என் ஆண்டவர் உயர்த்தி பாருங்கள். கர்த்தரோ உங்களுடைய வாழ்க்கையில மகிமையாசை ஏராளமான கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்யறான் பாருங்க. அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமான் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்படி யோசபாத்து பயந்தான். முதல்ல பயம், எல்லாருக்கும் அது மனசு இயல்பு. முதல்ல எந்த சட்டங்கள் மாற்றப்பட்டாலும் பயம் வரத்தான் செய்யும். ஆனா அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? சொல்லுங்க, அடுத்த கட்டம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறதற்கு. சில பேர் என்ன செய்யலாம், எங்கெல்லாம் சுத்தி அடிச்சுட்டாங்க. ஒரு பயம் வந்தோடனே எங்கெல்லாம் சுத்தி அடிச்சு ஓடி போய் கடைசியில தான் இங்க வருவாங்க, ஆண்டோட வருவாங்க. நான் சொல்றேன், பயம் வந்துட்டுதா, கர்த்தர் சமத்துல முழங்கால் படிக்கிட்டுப்பா. ஆமே, கர்த்தர் சமத்துல முழங்கால் படிக்கிட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா, அது மகிமையா இருக்கும். ஹalleluya. இந்த சொல்றேன், இன்னைக்கு பாருங்க, சில பேர் வியாதிக்கு இதுதான் வைத்தியம் சொல்லி எல்லாமே அவர் காசுக்காக சில காரியங்களை யூடியூப் அங்க இங்கெல்லாம் போடுவார்கள். அதை பார்த்து நீங்க செய்ய விளக்கிட்டீங்களா இருந்தா கண்டிப்பா சொன்னாங்க, அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். சொல்றேன், அவங்க என்ன காசு மேக் பண்றதுக்காக சில காரியங்களை செய்யறாங்க. ஆனா நல்லது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்கள் வியாதிக்கு மருந்து என் ஆண்டவர் சுகப்படுத்துவா. அது ஒரு பிரச்சனைக்கு மருந்து என் ஆண்டவருக்கு செய்வா. ஹalleluya. கர்த்தர் நல்லவரை எழுதிக்கலாம். ஆமென். அப்படி யோசுவாத் பயந்து கர்த்தரை தேடுதலுக்கு ஒருமைப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தை சகாயம் தேட கூடினார்கள். நீங்க யாருக்கு இது மேல இதெல்லாம் சொன்ன காரியங்கள், அது சொல்ல சொல்ல எனக்கு சில காரியங்கள் கடந்து வரும்னு சொல்லுவேன். நீங்க யார்கிட்ட சகாயம் தேடுறீங்க, யார்கிட்ட நீங்க அடைக்கலம் போறீங்க? சில வேளைகளில் நீங்க மனுஷட்ட அடைக்கலம் போக போர்வீகளா இருந்தால் சில வேளை நீங்க ஆபத்தை சந்திக்க நேரிடும். நீங்க மனுஷரிடம் நீங்க ஒரு தயவை எதிர்பார்த்து நீ கடந்து போற பொழுது சில சூழ்நிலை நேரிட வேண்டி வரும். ஆனா எல்லாவற்றுக்கும் பதில் என் ஆண்டவர்கிட்ட நான் சகாயம் தேடுவேன். எனக்கு ஒத்தாசவரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வானத்தை உண்டாக்கிய கர்த்தர் எனக்கு ஒத்தாசவரும் அவரின் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற உறங்கான். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அளவு உங்களுக்கு தெரியுமா? என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை தப்பு வைப்பார். அல்லேலூயா. நீங்க மனுஷனும் சகாயம் தேடும் பொழுது உன் வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை சிலவர்களை சீரழிந்து போய்விடலாம், சிலவர்களை அவமானப்பட்டு போய்விடலாம். என் ஆண்டவர் அவமானத்தை மறைத்து உன்னை நீதிமானாக மாற்றி போடுகிறவர். என் ஆண்டவர் உன் பாவத்தை மறைத்து உன்னை பரிசுத்தமாய் மாற்றி போடுகிறவர். என் ஆண்டவர் சமூகத்தான் உனக்கு ஆறுதல். அன்றைக்கு மாத்தாள் மறையாள் இரண்டு பேர். ஆனா மாத்தாள் ஒரு நாள் பற்பல வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். ஆனால் மரியாதை ஒரு நாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்களோ நான் தேவ சமூகம் மாத்திருந்தா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். மனுஷன் சிலவர் சொன்ன வார்த்தை ஆறுதல் போல தெரியலாம். அது நம்மை வஞ்சுக வளர இழுத்துக் கொண்டு போய் நம்ம அழித்து விடும். ஆனால் தேவ வார்த்தையோ நம்முடைய ஆறுதலை படுத்தி நம்மை காயங்களை கட்டி நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
தேவ வார்த்தை எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. அதான் நாம பாடினோம், வார்த்தையில உண்டு அற்புதம், வார்த்தையில் ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, எல்லாமே அவருடைய வார்த்தையில உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சகாயம் தேவனிடத்தில் இருப்பதாக. கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார், கர்த்தருக்கு கீழகமா இருக்கிறார், கர்த்தருக்கு அனுகூலமா இருக்கிறார், கர்த்தருக்கு அடைக்கலமா இருக்கிறார். காற்று வீசட்டும், புயல் வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், என் கண்மலையாகிய கிறிஸ்து என்னை எல்லாவற்றையும் தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் கண்மலையாகிய கிறிஸ்து என்னை எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா சூழலிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிலவரை நீங்கள் தேடுகிற சகாயம், மனுஷன் சகாயம், சிலவரை அவர்கள் புளிய வெட்டி விட்டு நம்மை நடக்க பண்ணுவார்கள். சிலவர் நாம் எழுந்து விடுவோம். அவருடைய மாயமான பேச்சுக்கள். கர்த்தருடைய பேச்சு தந்திரம் இருக்காது, கர்த்தருடைய பேச்சு உண்மை இருக்கும். அல்லேலூயா. அவன் நீ வாழ்வடைவாய், நீ குழியில விழ மாட்டாய், கர்த்தரை தூக்கி எடுத்து நடத்துவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கடைசியாக உபவாசம் பண்ணும்படியா ஒரு பிரச்சனை வந்துட்டா நமக்கு உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் நல்லவன் சொல்லுங்க, அவருடைய கிருபை என்று சொல்லுங்க. அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் அன்பாகவே இருக்கிறார், என் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வந்தா அது போது நம்முடைய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. அது போது நம்முடைய வாழ்க்கை. நீங்க எத்தனை சொல்றீங்க, நான் இவர்களுக்கு அன்பு காட்டினேன், இவர்களுக்கு பரிவு காட்டினேன், இவர்களால் எனக்கு கண்ணீர் தான் அதிகம், வேதனை தான் அதிகம், துக்கம் தான் அதிகம், நிந்தை தான் அதிகம். ஆனா என் தேவனுடைய அன்போ அது என்னை மேல மேல கொண்டு போறதா இருக்கிறது, உயர்த்தி வைக்கிறதா இருக்கிறது, என்னை மகிமைப்படுத்தலா இருக்கிறது. அவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அவர் வாசத்தை கூட்டும்படி அங்கே ஒரு காலத்தை அங்கே செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா அதில் 12ஆம் வசனம் பெறுகிறது. 12ஆம் வசனம் பெறுகிறது. அதை வாசிக்குமா? எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு பலன் இல்லை. நீங்க கொஞ்சம் இறங்கி பாருங்க, நீங்க கொஞ்சம் இறங்கி பாருங்க. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் இறங்கி பாருங்க. தேவ சமுத்திரம் தாழ்மைப்படுவதற்கு வெட்கப்படாதீங்க. தேவ சமுத்திரம் இறங்கி வந்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால முடியல. யார்கிட்ட சொல்றீங்க தெரியுமா? கர்த்தர் இடத்துல. நம்மை அழைத்த விட்ட, நம்மை தெரிந்து கொண்டு விட்ட. இன்னைக்கு நம்மளுக்கு மனுஷன் போய் எல்லாத்தையும் கவுண்ட் கொட்டுவோம், ஆனா தேவன் சொல்லவே மாட்டோம். உங்களுக்கு என்ன வருதுண்டா, மனுஷன் போனோம்னு வெட்கம் தான் வரும். அது அப்படியே 4 இடமா பரவிக்கொண்டே போயிடும். முதல்ல நீ சொல்ல, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு நடக்க முடியல, ஆண்டவரே என்ன செய்வதென்று எனக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு வழி எனக்கு தெரியல, ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே நீங்க உலகத்துல இருக்க எல்லாவற்றையும் நீங்க பெரியவர், ஆண்டவரே நான் நம்புறவன் நீங்க தான், ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்சம் இறங்கி பாருங்க. தன்னைத்தான் தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். தேவ சமுத்திரத்தை தாழ்த்தி பாருங்க, கர்த்தரை தூக்கி எடுத்து நிறுத்துவா. பல குழியில் இருந்தால் அந்த கர்த்தரை தூக்கி எடுத்து நிறுத்துவா.
அல்லேலூயா. அன்னைக்கு விபச்சாரத்துல கையுமையுமா பிடிபட்ட அந்த பெண்ணை கொண்டு எல்லாருமே கல்லறியும்படியாக, கல்லறிந்து கொலை செய்யும்படியாக வந்து நிற்கிறார்கள். அந்த பெண்ணை நடுவே விட்டு சுத்தம் என்று கல்லறிந்து கொள்ளும்படி எல்லாரும் கல்களோடு நிற்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசுவோ, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவா அன்று தயவு பாருங்க வெளிப்படுகிறது. அவருடைய அவமானத்தை மறைத்து அவளை மேடைப்படுத்துகிறார். அங்கிருந்து அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. மாறும். என் ஆண்டவருடைய ஆண்டவர் நல்ல, இவ்வளவு உருக்கமா ஏசுறேன், என் ஆண்டவர் நல்லவன். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உங்களை இறங்கி சொல்றா, ஆண்டவரே என்னால் எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, என்னால முடியல, ஆண்டவரே என்ன செய்வது கூட தெரியல. ஆனா உங்களுக்கு இருக்கிற கிருபையை இழந்து விடாதீங்க. உங்களுக்கு கத்த என்ன தந்திருக்கிறாண்டா, ஏதாவது ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்து பாருங்க. நேரத்துக்கு வாங்க. ஆரம்ப ஜெபத்துல வந்து கலகம் ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் போன தூக்கி அங்கே வச்சு பாருங்க. இதுக்கு அவன் சொல்ல மாட்டேன், போன தூக்கி வைக்க சொன்னாலே எல்லாருக்கும் கோபம் வந்துடும். தேவையான நேரத்துக்கு மாத்த யூஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வச்சிருந்து ஆரம்ப ஜெபத்து நேரத்துக்கு ஓடி வந்து ஜெபிங்க. நீ சிறு கூட்டமா இருந்தாலும் கத்த பெருங்கூட்டமா மாற்றுவா. அல்லேலூயா. நேரத்துக்கு வந்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி பாருங்க. அல்லேலூயா. தேவன் மகிமையான காரியங்களை செய்ய நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னேன், தேவ சமூகத்துல இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு வைக்கப்படாதீங்க. இப்ப நவீன காலம் தானே, எனக்கு மொபைல் போன் இருக்கு தானே, அதுலதான் நான் வாசிப்பேன் நிச்சயா நான் சொல்றேன். அதை விட ஒரு கேவலமான காரியம் ஒன்று. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து பாருங்க. நமக்கு ஒரு கெத்தான ஒரு நல்லமை நம்ம காணுவோம். ஆமென். இருக்கிறீங்களா? என்ன நேசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏதாவது சொல்லிட்டு ஆண்டவர் நல்ல உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் பேசுகிறேன். ஓகே, இப்ப பாருங்க, பலன் இல்லை. ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிறகு நீங்க பாடி துதிக்கும் போது பரிசுத்த ஆவி இறங்குவா. இப்ப கணவன் மனைவியை நீங்க பாடி துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பாடுறீங்க, துதிக்கிறீங்க. ஆனா ஒரு பிரச்சனைக்கு தீர்மானம் உடனே பரிசுத்த ஆவி உங்களை ஒருவருக்குள்ளாய் வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கலாம். இங்கே அவர்கள் பலனில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து வாசம் பண்ணும் பொழுது கர்த்தரை பாருங்க. இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பா நிக்க எங்களுக்கு பலன் இல்லையே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் கண்கள் எங்கே நோக்கி ஆண்டவரை நோக்கி கொண்டிருப்பதாக. என்ன செய்வது சரி, இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, என்ன செய்வது தெரியல, என்ன நடக்கூடிய வழி தெரியல. ஆனாலும் என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டே. நீங்க எனக்கு ஒத்தாசை தெரிவிங்க ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை தெரிவிங்க ஆண்டவரே, எனக்கு வழியை உண்டாக்குவீங்க. எது வந்தாலும் அதை மேற்கொண்டு கிருபை தெரிவிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க தேவனால் தான் சேனைக்குள் பாவீங்க. தேவனால் தான் நீங்க முதல்ல தாண்டுவீங்க. என் தேவனால் தான் நீங்க ஜெயிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க வாழ்ற தேவனால் தான். இதுவரைக்கும் வாழ்றது என் ஆண்டவனால் தான். அல்லேலூயா. என் ஆண்டவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை பாருங்க. அங்கே இந்த இந்தியோட இந்த ரெண்டு வார்த்தை வாசிக்க முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக வரும் புதிய காலத்தில் கடந்து போவோம். கர்த்தர் யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர் குழந்தைகள், அவர்கள் பெண்கள், பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரனுடைய கருத்து பாருங்க. இதுல அவர்கள் பெண்கள், குழந்தைகளோடு கூட அந்த சமூகத்தில் அமர்ந்திருந்து கத்து நோக்குகிறார்கள். சொல்றாங்க, இப்பவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பழக்க வைப்போம். இப்பவே பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம்.
ஜெபம் பண்ணு. இந்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தயவு தயவு வரைக்கும் சில என்னுடைய பிள்ளைகளை கற்று பாதுகாக்கிறான்னா இத்தனை தூரங்கள் பிள்ளைகள் குழந்தைகளா இருக்கும்போது கொண்டு ஓடினேன். அதனால இன்று வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கத்தரை தயவு இருக்கிறது. நீங்க வளர்ந்தாலும் என் பிள்ளைகள் என்ன சொல்றேன், கத்தரை தேடி பாருங்கள், கத்தரை பார்க்கிறேன். பெரியார் பாருங்க, யூத கோத்திரத்தார் அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரன் கூட கத்தரும் என்றார். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மக்களியாவின் குமாராகிய ஏலின் மகனான பெனாயக்கு பிறந்த சகாயாவின் புத்திரன் யாகசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தர் ஆவியை இறங்கினார். அவர் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராள கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அப்படி நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களுக்கு வழியை மாற்றி போடுவா, கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவா. இந்த யுத்தம் பாருங்க, நீங்க பாடி துதிக்கிற பொழுது, நீங்க தேவசமத்தை அமர்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், கர்த்தர் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நீங்க அங்க இங்க பாஞ்சு ஓடத்தவரை கர்த்தர் வழியை உண்டாக்குவா. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை தேவனிடத்தில் இருப்பதாக, தேவனிடத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு விதமாக எழுப்பினாலும் சரிதான், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு யார் உங்களுக்கு குழி வெட்டாலும் சரிதான், உங்கள் விசா காரியங்களுக்கு உங்களுக்கு யார் குழி வெட்டாலும் சரிதான், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு யார் குழி வெட்டாலும் சரிதான், கர்த்தர் சேர்ந்த நிலைவிடாது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. மீதி வார்த்தை வரும். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடைய இல்ல, இது கர்த்தருடையது. மீதி காரியத்தை வர வாரம் 14 வசனத்தில் வாசிக்க போறோம். ஆமென். நான் வர வாரம் சொல்லும் போது நீங்களே சொல்லுவோம், 14 வசனத்தை தான் தொடங்கணும் சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இந்த பிரச்சனை உங்களுடையது இல்ல, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. ஆமென். கர்த்தர் நல்லவர். யாரும் இருந்திருப்போம். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாஸ்வான தேசத்துக்காக சபைக்காக ஜெபம் பண்ண போறோம். கேட்ட வார்த்தைக்காக நீங்க போய் ஜெபம் பண்ணி வாங்க முடியாது. மைக்க கொடுங்க. கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தேசத்துக்காக, எங்கள் சபைக்காக ஒரு ஜெபம் பண்ண கர்த்தர் நல்லவர். Thank you Lord. எல்லாரும் ஜெபம் செஞ்சு வருங்க. ஹல்லேலூயா. யோசனைகள் காத்திருப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோகத்தின் பிதாவே, பேசுமா தேவனே அப்பா, இந்த நாளில் ஓய்வினால் பொழுதிலும் பரிசுத்தரே, உங்களோடு கூட இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றிகள் சொல்லுவோம். பேசுமா தேவனே கேட்டாவே அப்பா, வார்த்தையோடு அப்பா எங்களோடு நீங்கள் பேசினபடினா உங்களுக்கு நன்றிகள் சொல்லுகிறேன். பரிசுத்தரே அப்பா, நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி வளர வேணும் என்பதை அப்பா கற்றுத்தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி பரிசுத்தரேன். பேசுமா தேவனே அப்பா, தேசத்துக்காக செபிக்கிறேன். எங்கள் தேசத்தை அப்பா நீங்கள் பாதுகாத்து அப்பா வழிநடத்துவார கிருபைக்காக நன்றி. பேசுமாதேவனே அப்பா, நாங்கள் ஜெபம் பண்ணது போன்று அநேக நாடுகள் பரிசுத்தரே எங்கள் தேசத்துக்கு உதவிகள் செய்து அப்பா தேசத்தை மேல் கட்டி அப்பா எழுப்புவார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களுக்கும், தனிப்பட்ட நிறுவனங்கள், தனிப்பட்ட நபர்கள் அப்பா உதவி செய்த இன்னும் அநேகருக்காக கத்தாவே பேசுமா நான் நன்றி என்று சொல்லுகிறேன். பரிசுத்தரே இன்னும் அப்பா யார் யாரெல்லாம் உதவி செய்ய முன்வருகிறார்களோ அவர்களை ஆயத்தப்படுத்தி அப்பா இன்னும் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்ய அப்பா அவர்களுக்கு அப்பா நல்ல உதவியாக நீங்க இருக்கணுமா செபிக்கிறேன். பரிசுத்தரே பேசுமா தேவனே அப்பா, எங்கள் சபைக்காக செபிக்கிறேன். சபையை தேவனே அப்பா நீங்கள் வழிநடத்துவார கிருபைக்காக நன்றி. பேசுமா தேவனே ஞாயிறு ஆராதனைகளை அப்பா தடைகள் இல்லாதபடி அப்பா நாங்கள் பரிசுத்தரே ஆராதித்து வருகிறோம். அதற்காக நன்றி. பரிசுத்தரே வருகிற ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். பேசுமாதவனே அப்பா, இந்த விரல் முழுவதும் உங்களை நீங்கள் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. பேசுமாதவனே அப்பா, வருகிற இந்த பண்டிகை நாட்களோடு நீ எங்களுக்கு கூட இருக்கணுமா சொல்லுகிறேன். புது வருஷம், கிறிஸ்துமஸ், இந்த 2 ஆராதனைகளும் அப்பா நாங்கள் சிறப்பாக உண்மை மகிழ்ப்படுத்த எங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்த வேணுமா சொல்லுகிறேன். அப்பா
விசுமா இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசுமாப்பா வந்தவர்களப்பா வேதனைகளோடும் அந்த மனக்கசப்போடும் வந்திருந்தாலும் இங்கிருந்து செல்லும் போது அப்பா நல்ல அமைதியாக தேவனை அப்பா நல்ல சந்தோஷமாக சமாதானமாக அவர்கள் கடந்து செல்வனுமா சொல்லுகிறேன் அப்பா. விசுமா ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிய வரையிலும் மட்டும் அப்பா நீர் கூட இருந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ள ஆண்டவரே. பரிசுத்த நல்ல தகப்பனே அப்பா, இதை பார்த்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வந்து எல்லாம் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்கப்பா. இன்னும் ஜெயிக்கத்தக்க கிருபையை கர்த்தரை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ.